ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவஜனமே, போன பகுதியில் இந்த அதிகாலை ஜெபத்தில் வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பகுதியில் இந்த அதிகாலையில் ஏன் அதிக நாட்கள் நம்மளால் ஜெபிக்க முடியல அப்படிங்கும் பொழுது இதை தடையாகக்கூடிய தூக்கம், சோம்பல், இதை மேற்கொள்றது எப்படி? அதிகாலையில் எந்திரிக்கணும்னு ஆசை தான், ஜெபிக்கணும்னு ஆசை தான், ஆனால் எங்களால் எழும்ப முடியல. ஏற்கனவே நம்ம இதில் ஒரு செய்தியை நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த செய்தியில் அநேகர் இது எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்துச்சு, இப்போ நாங்கள் அதிகாலையில் ஜெபிக்க முடியுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. அதில் சில பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, நாங்கள் லேட்டாக தூங்குகிறோம், எங்களால் எந்திரிக்க முடியல, நாங்கள் என்ன செய்கிறது? தேவச்சனமே, நம்ம லேட்டாக தூங்குகிறோம், அதனால் என்னால் எந்திரிக்க முடியல அப்படிங்கிறது இன்றைக்கி அநேகருடைய வாதமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப லேட்டாக படுக்கிறோம், வேலை முடிச்சுட்டு வரக்கே லேட் ஆகுது, அதற்கப்புறம் குடும்ப வேலைகளை பார்க்கணும், அதற்கப்புறம் லேட்டாக படுத்து எங்களால் அதிகாலையில் எந்திரிக்க முடியல. தேவஜனமே, பரிசுத்த வேதாகமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவிக்கு விரோதமாக மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் போராடுகிறதான் உண்மை. எப்பொழுதுமே ஆவி பாருங்கள் உற்சாகமாக இருக்கும், ஆண்டவர்கிட்ட தேடணும், ஜெபிக்கணும். ஆனால் மாம்சம் இந்த மண்ணினால் செய்யப்பட்டதுனால, மண்ணிலேருந்து மனுஷனாக்க நாம் எடுக்கப்பட்டதுனால இந்த பூமிக்குரிய காரியங்களவே அதிகமாக அது விரும்ப ஆரம்பிக்கும். சரி, ஒருவேளை நம்ம காலதாமதமாக படுக்க வேண்டிய சூழ்நிலை, ஆனால் அதிகாலையில் ஜெபிக்கணும், இது தேவனுடைய சித்தம். இதை எப்படி நம்ம நிறைவேற்றுறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் நைட்டு வேலையெல்லாம் முடித்தாலும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம குறைந்தது 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்கணும். இன்றைக்கி என்ன செய்கிறோம் அப்படின்னா, டயர்டில் ஒரு 5 நிமிஷம் சில பேர் ஜெபிப்பாங்க, சில பேர் படுத்துக்கிட்டே. இதனால தான், இந்த அபிஷேகம் இல்லாததுனால தான் அதிகாலையில் நம்மளால் எழுந்திருக்க முடியாது. நீங்கள் இரவு தூங்கும் பொழுது 1 மணி நேரம் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகத்தில் நிரம்பி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு படுத்து பாருங்கள். அதிகாலையில் நிச்சயமாக அந்த அபிஷேகம் உங்களை எழுப்பியே தீரும். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நாளும் நேரமாக படுத்தது கிடையாது. ஊழியங்களின் நாட்களில் அதிகமாக ஓடுகிறதுனால இந்த 12 மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா இதோடைய எல்லாமே அப்லோட் பண்ணணும். அதனால் இது மேக்ஸிமம் இந்த ஊழியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் படுக்கிறது குறைவில்லாமல் 2 மணி. ஆனால் கர்த்தர் இப்போ ஜெபிச்சாலும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ அதிகாலையில் ஜெபி. என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எங்கிட்ட அதிகமாக பேசின ஒரு வார்த்தைன்னு சொன்னால் அது இதுவாக தான் இருக்க முடியும். அதிகாலையில் ஜெபி, 4 மணிக்கு ஜெபி. ஆப்ஷன் 5 மணி கூட சொன்னதில்லை, அதிகாலையில் ஜெபி, அதிகாலையில் ஜெபி. ஏன்னா இந்த அதிகாலை ஜெபந்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் கொண்டு வரும். பல பேருடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்க, அதிகாலையில் 4 மணிக்கு 3 மணிக்கு ஜெபிச்சவர்கள் தான் அதிகம். சரி, பரிசுத்த வேதாகமத்தில் இஸ்ரவேலுடைய முதல் ராஜா சவுல், கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணி கொண்டு வருகிறார். ஆனால் அவரால் ஆண்டவருடையக்குள்ள நிற்க முடியல, விழுந்து போகிறார். தேவன் தான் அபிஷேகம் பண்ணுகிறார், நிறுத்துகிறார். ஆனால் இந்த சவுல்னால நிற்க முடியல, நிலைக்க முடியல, தேவனுடைய கிருபையில் நிலைக்க முடியல. ஆனால் ஒரு ஆடு மேய்த்த இளைஞன் தாவீது, இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் துதி, தேவனை தேடுற வாஞ்ச, வைராக்கியம், கர்த்தரை தேடுற உணர்வு இந்த தாவீதுக்கு இருந்ததுனால ஒரு ஆடு மேய்த்த இளைஞன் என்னைக்குமே ஆசைப்பட்டதில்லை, நான் இஸ்ரவேலுக்கு மேலே ராஜாவை வரணும், உயர்த்தப்படணும், ஒரு காலம் கனவுல கூட அவர் நினச்சிருக்க மாட்டார். ஆனால் தேவன் தேடி போய் சாமுவேலை அனுப்புகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புகிறார், போ ஈசாய் வீட்டுக்கு போ, பலி விருந்து செய், அந்த இடத்துல நான் உனக்கு காட்டுகிறவனை அபிஷேகம் பண்ணு, அவன் இஸ்ரவேல் என் சமஸ்த ராஜாவா இருப்பான். அப்போ சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு போகிறாரு. அவங்களுடைய மூத்த மகன்கள், ஈசாயுடைய முதல் மகன்கள் எல்லாம் இராணுவத்தில் இருக்காங்க, நல்ல உயரமாக வாட்ட சாட்டமாக பலசாலியாக இருக்கிறாங்க. பார்வைக்கு ஏற்ற பிரகாரமாக சாமுவேல் நினைக்கிறார், ஆண்டவரே நான் இவங்களை அபிஷேகம் பண்ணணுமா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் அல்ல. இப்படியே ஒவ்வொருத்தராக போகிறாங்க. தகப்பனே தாவீதை அழைச்சி அனுப்பலை, பலி விருந்துக்கு அழைப்பலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் ஒரு மகன் இருக்கான். அப்போ சாமுவேல் தகப்பன் ஈசாயிட்ட கேட்குறாரு, இன்னும் வேறு யாராவது மகன் இருக்கிறாங்களா? அப்போ அவர் சொல்கிறார், ஆமாம், ஆடுகளை மேய்த்துட்டு வனாந்தரத்தில் இருக்கிறான். அப்போ சாமுவேல் சொல்கிறார், அவனை அழைச்சி அனுப்பு, அவன் வர்ற வரைக்கும் இந்த இடத்துல நான் விருந்து செய்ய மாட்டேன். தாவீதை அழைச்சி அனுப்புகிறாரு. தாவீது அன்றைய தினம் கொம்பு தைலத்தினால அபிஷேகம் பண்ணப்படுகிறார். தேவஜனமே, கர்த்தர் அவருடைய இருதயத்துக்கு பிரியமாக இருந்த மகனை
தேடி போய் அபிஷேகம் பண்ண வைத்தது எது? இன்னைக்கு நம்ம உயர்வுக்கு தேடுறோமே. நான் இவ்வளவு நாள் இந்த கம்பெனில வேலை செய்யறேன், எனக்கு ஒரு உயர்வு வராதா, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்காதா, எனக்கு மட்டும் ஏன் இன்கிரிமெண்ட் வர மாட்டேங்குது, என் லைஃப்ல மட்டும் ஏன் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது? ஆனா இந்த தாவீது ஒரு காலம் ஆசீர்வாதத்தை தான் தேடி போகல, ஆசீர்வாதம் இவரை தேடி வந்துச்சு. காரணம் என்ன? வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். தாவீதுடைய நாட்கள்ல, வாலிப நாட்கள் எல்லாம் வனாந்தரம். கோலியாத் முன்னாடி நிற்கிறாரு. அதுக்கு பிறகு அரண்மனைக்கு சவுல்னால கொண்டு போகப்படுகிறார். அதற்கு பிறகு சவுல் தாவீதை பார்த்து பொறாமப்படும் பொழுது மறுபடியும் வனாந்தரம், காடு, மலை, குன்றுகள் துரத்தப்படுறாரு. அதற்கு பிறகு தேவன் ஏற்ற வேளை வரும் பொழுது இஸ்ரவேலுடைய சமஸ்த அரசனாய் மாறுகிறார். ஆனா இந்த அதிகாலை ஜெபம் மாத்திரம் தாவீதுடைய வாழ்க்கையில விட்டு போகவே இல்லை. காலை தோறும் அவருடைய கிருபைகள் தாவீதை சூழ்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. சங்கீதம் 63 1-3 வரைக்கும் வாசிக்கலாம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மில் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். எல்லா சூழ்நிலையிலும் இந்த அதிகாலை ஜெபம் தாவீதுக்கு இருந்துச்சு. அந்தி சந்தி மத்தியான வேலைகளும் நான் உண்மை நோக்கி கூப்பிடுவேன். காலையில, மத்தியானம், சாயங்காலம் 3 வேளையும் தாவீதுடைய வாழ்க்கையில ஜெபம் இருந்துச்சு. ஒரு ராஜான்னு சொன்னா எவ்வளவு வேலைகள் தாவீதுக்கு இருக்கணும்? தன்னுடைய தேசத்து ஜனங்களை பார்க்கணும், இராணுவங்களை பார்க்கணும், எதிரிகளை பார்க்கணும், கீழே இருக்கிற எல்லாரும் தன்னுடைய படைபலம்ல இருந்து பொருளாதார நிலைகள் எல்லாமே சரியா இருக்குதா? தேசத்துடைய ராஜாவா இருக்கிறது அவ்வளவு லேசான காரியம் இல்லை. எல்லா ஜனங்களின் நியாயம் விசாரிக்கணும், அவர்கிட்ட வரக்கூடிய வழக்குகளை விசாரிக்கணும். தேவஜனமே, அதன் மத்தியில தாவீதுக்கு அதிகாலையில ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. அதனால தான் கர்த்தருடைய கிருபை, ஆண்டவர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனா சவுலுடைய வாழ்க்கையில இந்த வாஞ்ச கர்த்தரை தேடுதல் காணப்படலை. அதனால தான் அவரால் நிற்க முடியல. தாவீது ஒரு சில நேரத்துல தவறும் பொழுதும் தேவன் கண்டிக்கிறார், அதற்கான சாபமும் அனுமதிக்கிறார். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை தாவீதோடையே இருந்துச்சு. தாவீது மட்டும்தானா? புதிய ஏற்பாட்டில் நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பகல் முழுவதும் ஊழியம், இரவெல்லாம் ஜெபம். அவரே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த ஆவியினால கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனவர். தேவனுடைய வல்லமை அவர் மேலே இருந்துச்சு, தேவனுடைய அபிஷேகம் அவர் மேலே இருந்துச்சு. அவர் சொல்றாரு, பிதா என்னை தனியே இருக்க என்னை விடலை, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அவர் ஜெபிக்கணுமா? நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். எங்கிட்ட ஒரு குறை இருக்குதுன்னு யார் உங்களில் என்னை குற்றப்படுத்த முடியும்னு இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து கேட்குறார். ஒரு ஜனங்களும் சொல்ல முடியல, இவர்கிட்ட குறை இருக்குதுன்னு சொல்ல முடியல. சீசர்கள் பேதுருட்ட கேட்குறாரு, நான் யார் அப்படின்னு கேட்குறாரு. பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், மாம்சமும் ரத்தமும் இதை வெளிப்படுத்தலப்பா, பரலோகத்தில் இருக்கிற தேவனே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். பிலாத்துட்ட போய் நிறுத்துறாங்க. பிலாத்து சொல்றாரு, இந்த நீதிமான்ட்ட ஒரு குறையும் நான் பார்க்கலையே, உலகத்திலேயே ஒரு பாவமே இல்லைன்னு சொல்லி ஒரு ஜட்ஜுனால தீர்ப்பு கொடுக்கப்பட்டு மரண தண்டனையை வாங்கினது நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். தேவச்சனமே, அவரே அதிகாலையில் ஜெபிச்சார். வாசிங்க மார்க் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதிகாலையில் இருட்டோட எழுந்து வனாந்தரத்துல ஒரு இடத்துக்கு போய் தனியாக ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துட்ட பாவம் இல்லை, பரிசுத்த ஆவியினாலேயே உற்பத்தி ஆனவர் தான். அவர் எங்கே போனாலும் பிசாசுகள் அவருக்கு சாட்சி கொடுக்குது. தொட்ட இடங்கள்ல எல்லாம் அற்புதம். இவரை யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதம். ஆனால் அவரே ஜெபிச்சார் அப்படின்னு சொன்னால், அதிகாலையில் இருட்டோட போய் ஜெபிச்சாருன்னா நாம் ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். அதே லூக்காவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். மார்க் புஸ்தகத்தில் வாசிச்சோம் அதிகாலையில் ஜெபிச்சார். லூக்கா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இரவெல்லாம் ஜெபிச்சார். இதுதான் நீங்கள் அந்த இரவுல ஜெபிக்கிற ஜெபத்துடைய அபிஷேகம்,
அந்த அதிகாலையில் உங்களை பலப்படுத்தும். ஒருவேளை நீங்கள் தாமதமாக தூங்கியிருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு நாள்னா ஓகே. தினமும் ஒருவேளை நம்ம தாமதமாக தூங்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்தால் ஒரு நாளும் அதிகாலையில் நிற்க முடியாமல் போயிடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். இரவில் நீங்கள் படுக்கும்போது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி தூங்கி பாருங்க. அபிஷேகத்தில் நிறைஞ்சு நீங்கள் தூங்கி பாருங்க. அந்த தூக்கம் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். தேவன் ஆவிக்குரிய சொப்பனங்களை கொடுப்பார், தரிசனங்களை கொடுப்பார். அந்த அபிஷேகம் அதிகாலையில் உற்சாகமாக உங்களை எழும்ப பண்ணும். முதல் காரியம், நீங்கள் இரவில் ஜெபம் பண்ணிட்டு படுங்க, அந்த அபிஷேகம் உங்களை எழுப்பும். 2வது, நம்ம அதிகாலையில் எழும்ப முடியாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரியம் அவிசுவாசம். என்ன அவிசுவாசம் அப்படின்னு சொன்னால், நான் ஜெபம் பண்ணி என்ன பெருசாக நடந்துற போது. அநேகர் ஊழியக்காரர்களை தேடி போய் ஜெபிக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனிதனையும் தேவன் நேசிக்கிறார். அவரிடத்துல வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. நான் ஜெபம் பண்ணி என்ன ஆயிர போதுங்கிற விசுவாச குறைவு தான் இன்னைக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியல. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் இருக்காங்க. பல லட்சம் பேர் அன்னைக்கு சாகிறதுக்கு, வனாந்தரத்தில் சாகிறதுக்கு காரணம், ஒரு பக்கம் பாவம் இருந்தாலும் பல வேளையில் அவங்க செத்ததுக்கு காரணம் அவங்களுடைய அவிசுவாசம். அவங்க அவிசுவாசத்தினால தேவனை மட்டுப்படுத்தினாங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஜெபம் பண்ணி என்ன ஆக போகுதுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. உங்கள் குடும்ப காரியங்களை எழுதுங்க. தேசங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. திறப்பில் நிற்கிற ஒரு மனிதனை தேவன் எதிர்பார்க்கிறார். யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எலியா நம்மளை போல பாடுள்ள மனுஷன்தான் மழை பெய்யாதபடி கருத்தா ஜெபம் பண்றாரு. 3 வருஷம் 6 மாதம் தேசத்துல மழை பெய்யல. ஒரு மனுஷன் மறுபடியும் தேசத்துல ஜெபிக்கிறாரு. வானத்துல இருந்து அக்கினியை இறங்க பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரே தெய்வம்னு சொல்லி ஏற்றுக்கொள்றாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் ஜெபிக்கிறார். மறுபடியும் வானம் தன் மழையை கொடுத்தது. தேவஜனமே, ஒரு மனிதனுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு பெரிய காரியங்களை செய்ய அவரால் முடியும். நீங்க தான் உங்க குடும்பத்துக்காக முழங்கால நிற்கணும். நீங்க பல பேருக்கு நம்ம லெட்டர் எழுதுறோம், ஊழியக்காரர்களுக்கு எழுதுறோம், எனக்காக ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்க. நல்லதுதான், தவறு இல்லை. ஊழியக்காரர்கள் உங்களுக்காக ஜெபிச்சா, உங்களுக்காக நீங்களே ஜெபிக்காவிட்டால் கர்த்தர் எப்படி அந்த ஜெபத்தை கேட்பாரு? தேவஜனமே, உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக நீங்க திறப்புல நிற்கணும். எல்லா நேரமும் ஜெபிக்கலாம். ஆனா இந்த அதிகாலையில உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கையேந்து நிற்கும் பொழுது உங்களையும் உங்க பிள்ளைகளையும் போஷிக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த அதிக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரவுல படுக்கும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு படுங்க. அதிகாலையில் நான் எந்திரிக்கும் பொழுது தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை தேவன் போதிப்பார், அவர் நடத்துவார், அவர் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்வார்னு விசுவாசமா ஜெபிங்க. உங்க குடும்பத்துக்கும், உங்க சபைக்கும், உங்க தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக வைப்பார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இன்னைக்கு அதிகாலையில் நாங்கள் ஜெபிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் சோம்பல், தூக்கம் ஒரு பக்கம். எங்களை நாங்களே தட்டி கொடுத்துக்கிறோம். நான் லேட்டாக படுத்ததுனால என்னால் எந்திரிக்க முடியல, அல்லது நான் ஜெபம் என்ன ஆயிருப்போது. தகப்பனே, இன்னைக்கு பிசாசு இப்படியான காரியங்களை கொண்டு வந்து முடக்காதபடிக்கு தகப்பனே, இந்த தேவ செய்தியை பார்க்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஜெபம் அவங்க இருதயத்தில் கொழுந்து விட்டு அந்த ஆவி எரியட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கக்கூடிய அபிஷேகம் அவங்க இருதயத்தில் கொழுந்து விட்டு எரியட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வாதங்க. இந்த சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க கிருபை தாங்க. அதிகாலையில் ஜெபிக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.